Hey guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங்கே நானும் என்னோட ஹஸ்பண்டும் காலையில வாக்கிங் போலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. எவ்ரிடே வந்து அவங்க போவாங்க வாக்கிங். இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து நானும் வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு half an hour வாக் மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டு நம்ம வந்து இங்க இருக்க வீடுகள்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா இப்போ நீங்கள் நியூசிலாந்து வரணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனவங்க வீசாலாம் கிடச்சிட்டு ரெடியாக இருக்கவங்க நியூசிலாந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணலாம் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நம்ம எந்த லொக்கேஷனில் நம்ம வீடு பார்த்து இருக்கலாம். அதே மாதிரி பிள்ளைங்களோட ஸ்கூல் வந்து நம்ம எங்கே சேர்க்கலாம். ஸ்கூல் பற்றி ஏற்கனவே முன்னாடி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அப்படின்ற பற்றின வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா நார்த் ஐலண்ட் சவுத் ஐலண்ட்னு இருக்குங்க. நார்த் ஐலண்டில் தான் ஆக்லாண்ட் வெல்லிங்டன் போன்ற பெரிய சிட்டிஸ் இருக்குங்க. வெல்லிங்டன் வந்து நியூசிலாண்டோட கேபிட்டல். வெல்லிங்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும். ஆக்லாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க நிறைய பேர் ஆக்லாண்ட் வந்து வருவாங்க. அங்கே தான் வந்து பெரிய ஜாப் மார்க்கெட் இருக்குது. நாங்களும் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிறது ஆக்லாண்டில் தாங்க இருக்கோம். இப்போ நீங்கள் ஆக்லாண்டே எடுத்துட்டிங்கன்னா நம்ம 4 பிரிச்சுக்கலாங்க. நார்த் ஷோர், அப்புறம் ஈஸ்ட் ஆக்லாண்ட், வெஸ்ட் ஆக்லாண்ட், சவுத் ஆக்லாண்ட் சொல்லிட்டு. இப்போ நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யூரோப்பியன்ஸ் ஒயிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. ஈஸ்ட்லேயும் அப்படி தான். ஆனால் ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே நிறைய இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் ஈஸ்ட் சைடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட்லேயும் சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க. நிறைய இண்டியன்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். வெஸ்ட் சைடு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஆக்சசபிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து வெஸ்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி கொஞ்சம் தமிழ் பீப்புள் பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா சிபிடிலாம் வந்து கொஞ்சம் பக்கமாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சவுத் ஆக்லாண்ட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்குங்க. அங்கே இந்தியன்ஸும் பார்க்கலாம் நீங்கள். எஸ்பெஷலி ஃபிஜி இண்டியன்ஸ், நார்த் இண்டியன்ஸ்லாம் அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்க, இப்போ வந்து நாங்கள் ஆக்லாண்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து கரெக்டாக வெஸ்ட் ஆக்லாண்ட் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணோன்னா ட்ரேட்மீ அதுக்கப்புறம் homes.co.nz அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஃபீஸ்க்கோ நம்ம வீட்டுக்கோ எவ்வளோ தூரம் இருக்குது அதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களோட ஸ்கூல் பார்த்தோம். இங்கே வந்து ஸ்கூல்ஸ்க்கெலாம் டிசைல் ரேட்டிங்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த ஸ்கூலோட டிசைல் ரேட்டிங் இல்லைனா சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரேட்டிங்னு இருக்குங்க. அந்த ரேட்டிங்லாம் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சசபிலிட்டிலாம் நமக்கு எப்படி இருக்குது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து வெஸ்ட் ஆக்லாண்ட் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆச்சுங்க. அதனால நாங்கள் இங்கே வந்தோம். வெஸ்ட் ஆக்லாண்டில் நீங்கள் நிறைய வந்து இண்டியன்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்லாண்ட் வரவங்க நிறைய பேர் வந்து வெஸ்ட் சைடு வந்து இருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு சிபிடிக்கெல்லாம் கொஞ்சம் பக்கமாக இருக்கும். அதனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெண்ட் வந்து இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குங்க. அதே மாதிரி சவுத் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்ட்டெலாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். சவுத் வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து வெஸ்ட் ஆக்லாண்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணி இங்கே வந்து நாங்கள் வீடு பார்த்தோங்க. Share the heavy
இங்கே வந்து வீடுகள் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உடன் ஹவுசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரிக் அண்ட் டைல் ஹவுஸ் இருக்கும். பிளாஸ்டர் ஹவுசஸ் இருக்குங்க. நீங்கள் வீடு வந்து வெப்சைட்டில் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெப்சைட்லலாம் ரொம்ப அழகாக வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அது என்ன டைப் ஆஃப் வீடுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எந்த இயர் வந்து கன்ஸ்ட்ரக்டட் வீடுன்னு பார்க்கணுங்க. உடன் ஹவுசஸும் பிரிக் அண்ட் டைல் ஹவுஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிளாஸ்டர் ஹவுசஸ் இருக்கீங்க, அதுதான் வந்து கொஞ்சம் பிரச்சனை. இப்போ நாங்கள் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் ஹவுஸில் தாங்க இருக்கோம். முக்கியமான ப்ராப்ளம் அதில் வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் புதுசாக வரும்போது எப்படியோ நமக்கு எல்லாமே வந்து சரி பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணிலாம். அப்போ ஒன்றும் தெரியாது. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இஷ்யூஸ் வருங்க. அதுக்கப்புறம் மவுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் நல்லா டீப் க்ளீன் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா மவுல்ஸ் ஃபார்மேஷன் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாதுங்க, அது வந்துடும். மவுல்ஸ் வந்தாலே பார்த்திங்கன்னா ப்ரீதிங் ப்ராப்ளம்லாம் வருங்க. எஸ்பெஷலி பிள்ளைங்களாம் இருக்கும்போது கட்டாயம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். அதனால் நம்ம வீடு பார்க்கும்போது அது வந்து எந்த மாதிரியான வீடு அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த இடம் பார்த்திங்கன்னா முன்னாடி ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அழகாக வந்து நம்ம வாக்கிங் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ரோட்ஸ்லாம் வந்து இது பண்ணி சூப்பராக இருக்குங்க. இதுக்குள்ளே நிறைய பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நடுநடுவில் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி இங்கே இருக்க பேர்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம வாக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கோங்க. நம்ம மார்னிங் வந்து வாக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வாக்கிங் போவாங்க. சிங்கப்பூர்லேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த மாதிரி பார்க் கனெக்டர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரலாகவே இருக்குங்க. உள்ளே போக போக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்ம காலையில் போகிறதுக்கு. முன்னாடி நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய உடன் ஹவுசஸ் இருக்குங்க மோஸ்ட்லி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எர்த்குவேக் அண்ட் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாங்க. அதுக்குன்னு அடிக்கடி எர்த்குவேக் அடிக்கடி ஃப்ளட் வரும் அப்படிலாம் கிடையாது. பட் எர்த்குவேக் ஃப்ளட்டு வந்து வர வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நிறைய வந்து உடன் ஹவுசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து நிறைய பேர் ஆக்லாண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து வெதர்னு சொல்லுவாங்க. இங்கே வெதர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் வெல்லிங்டன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெல்லிங்டன் வந்து ரொம்ப விண்டியாக இது ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. ஆக்லாண்டில் வந்து வெதர் ஓரளவுக்கு வெல்லிங்டனோட கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் சதர்ன் ஐலண்ட் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து ஸ்னோவியாக இருக்கும், ரொம்பவே வெதர் வந்து ஜில்லுன்னு இருக்குங்க. கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆக்லாண்டில் வந்து வெதர் ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் வரவங்க நியூசிலாண்டுக்கு ஆக்லாண்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க வர்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லணுன்னு நினைக்கிறேன்னா, சேஃப்டி பற்றி சிலர் கேட்டிருந்தாங்க. இது வந்து ப்ரிட்டி ஓகேங்க. நீங்கள் வந்து நெட்டில் எடுத்தே பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் வந்து சேஃப் கண்ட்ரி அப்படின்னு தாங்க போட்டிருக்கு. சிலர் வந்து சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்க, சிங்கப்பூர் மாதிரியே நியூசிலாண்டும் வந்து சேஃப் கண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கப்பூர் வந்து சின்ன கண்ட்ரிங்க, அதை வந்து மானிட்டர் பண்ணி ரொம்ப சேஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்லுவேன். நம்ம நைட்லலாம் தனியாக போகலாம், அது சின்ன கண்ட்ரி. நியூசிலாண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெரிய கண்ட்ரி, ஆட்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க. இதுவும் சேஃபான கண்ட்ரி தாங்க. நிறைய பேரை நான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து தனியாகவே போயிட்டு தனியாக வர்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. ஆனாலுமே வந்து நம்ம எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம எந்த ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னு இருக்குது. நைட்லலாம் நம்ம வெளியே போகிறத வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. இங்கே அந்தளவுக்கு நம்ம வெளியே ஆட்களை பார்க்க முடியாது. பட் சோஃபார் பார்த்திங்கன்னா நாங்கள் சேஃபாக தாங்க ஃபீல் பண்ணுறோம். பட் சில இடங்கள்
இருக்கலாம், சேஃப் இல்லாத இடங்களும் இருக்கலாம். பட் நாங்கள் இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்குங்க. ஸோ சேஃபான கண்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா சோஃபார் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணது சேஃபான கண்ட்ரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடைசியாக வந்து நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நேச்சரை, இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த நாடு வந்து ரொம்ப பிடிக்குங்க. என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் போனோம்னா இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். நிறைய பேர் சாட்டர்டே சண்டேஸில் ஒரு லாங் ட்ரைவ் போயிடுவாங்க. அது போயிட்டு வந்தாலே வந்து அவ்வளோ மனசு வந்து நிம்மதியாக இருக்குங்க. தீம் பார்க்ஸு, அப்புறம் கேமிங், அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கும். இங்கே நியூசிலாண்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்குங்க இங்கே வந்திங்கன்னா. ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வர வீடியோஸில் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது கட்டாயம் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேங்க. நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை வந்து சட்டுன்னு என்னால் பண்ண முடியல. பட் நான் வந்து எனக்கு கிடைக்கிற டைமுக்கு கட்டாயம் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேங்க எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Have the perfect way to say I love you, to say I'm here to say I'll always be around. I wouldn't have it any other way now. I see the world you're carrying. I see it, I see the world. Let me share the heaviness.